ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஹரி. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி நம்மளோட மெட்டாஃபோர்ஸோட பிஸ்னஸ் பிளான் எப்படி காட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் ஒன்று காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் வெரி வெரி அர்ஜென்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதே வாழ்க்கையை நம்ம ரொம்ப காலம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ அது நடக்க போகிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புக்கு காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது Why we want you to be rich அப்படின்னு சொல்லிட்டு இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பும் ராபர்ட் கியோசகியும் எழுதியிருக்காங்க. ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான், நெட்வொர்க்லேயும் ஜாம்பவான். இவர் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஓகேங்களா? ஸோ இவங்களோட புக்கில் ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இப்படி தான் டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமி டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. டாப் டைமண்டில் இருக்கிறது ரிச் பீப்புள், மிடில் இருக்கிறது மிடில் கிளாஸு, கீழே இருக்கவங்க புவர் பீப்புள். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம், மிடில் கிளாஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இது எப்படி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்பில் மாறப்போகுது. எப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ்ன்றது ஸ்குவீஸ் ஆக போகுதுன்னா சுருங்க போகுது. சுருங்கிட்டு என்ன ஆகுன்னா, எய்தர் நீங்கள் புவராக இருக்கணும், இல்லை ரிச்சாக மாறணும், அவ்வளோதான். நடுவில் இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் இப்போ முடிவு எடுங்க, நீங்கள் புவரில் போகணுமா இல்லை ரிச்சில் போகணுமான்ட்டு. நம்ம மக்கள் எல்லாமே ரிச்சில் போகணும் தான் எல்லாமே விருப்பப்படுவீங்க. ஸோ அதுக்குண்டான பிஸ்னஸ் பிளான் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்கள் பேர் சப்போஸ் ராஜேஷ், இல்லைன்னா உங்கள் பேர் முத்துகிருஷ்ணன், இல்லை உங்கள் பேர் செல்வா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நான் சார் சொல்லும்போது செல்வா சார் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேடம் அப்படின்னீங்கன்னா, சார் சொன்னால் கூட நீங்கள் மேடம் எடுத்துங்க. இப்போ கலைவாணி மேடம் இருக்கிறாங்க, ஜெயந்தி மேடம் இருக்காங்க, லட்சுமி மேடம்லாம் இருக்காங்கன்னா, நான் சார்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் பேரை சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளான்குள்ளே போகிறோம். ஸோ ஆல்ரெடி சார் உட்காந்துட்டாரு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், என்னோட பேர் ஹரிபிரசாத். நான் ஒரு 22 இயர்ஸாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐடி ஃபீல்டில் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து மிஸ்டர் செல்வான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, ஹரி சார், நீங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு 22-23 வருஷமாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எப்படி லிமிட்டடாக இருக்கா, அன்லிமிட்டடாக இருக்கான்னு கேட்டார். சார் லிமிட்டடாக தான் சார் இருக்குது அப்படின்னு. சரி சார், பணம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம், உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் லிமிட்டடாக இருக்கா அன்லிமிட்டடாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் லிமிட்டடாக தான் சார் இருக்குது அப்படின்னு. அடுத்த ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம் அண்ட் அன்லிமிட்டட் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை எடுத்து பண்ணுவீங்களான்னு கேட்டார். நிச்சயமாக சார், நான் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன். சார், நீங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், அதுக்காக தான் நீங்களும் காத்துட்ருப்பீங்க. சரி, நான் அடுத்த ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த பிஸ்னஸ் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டவுட் இருந்தாலும் அப்படி எடுத்து அப்படி ஓரமாக வைங்க. நான் இங்கேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். சரிங்களா சார்? ஓகே சார், இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டாஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2051 வரைக்கும் உங்களோட ரோட் மேப் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 ப்ராஜெக்ட். அந்த 20 ப்ராஜெக்டில் 4 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 4 ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டைல்னா இந்த கம்யூனிட்டி பில்டிங், ரிசோர்ஸ் பில்டிங், டீம் பில்டிங் கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளையோ இல்லைன்னா ஒரு கம்பெனியோ லான்ச் பண்ணிவிட்டு மக்களை சேர்க்கறதுன்றது ஒரு விதம். மக்களை சேர்த்துட்டு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுன்றது ரெண்டாவது விதம். நம்ம டாக்டைல் அந்த ரெண்டாவது விதத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா, என்எஃப்டி ராயல்ட்டி இன்கம். ஸோ என்எஃப்டின்றது நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஸோ இந்த என்எஃப்டி யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்குலாம் கடந்த ஒரு 8 மாதமாக தலைமுறை வருமானம் கொடுத்துட்ருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, $100 $1,00,000 வரைக்கும் மாதம் கொடுத்துட்ருக்காங்க ராயல்ட்டி இன்கம். ஸோ எங்களோட 3வது ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ், யுனைட்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டாவர்ஸ், இந்த மெட்டாவர்ஸ்ன்றது அடுத்த 30 வருஷம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக இருக்கும் சார். ஸோ நம்ம அதை தான் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட 4வது ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் காயின். இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிட்காயின் கேள்விப்பட்டிருக்கோம், எத்திரியம், பிஎன்பி, ட்ரான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும், மேலே போகும், கீழே வரும். ஸோ அந்த மாதிரி காயின். நம்மளோட ஃபோர்ஸ் காயின்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி காயின். நம்மளோட மெட்டா ஃபோர்ஸ்குள்ளே பயன்படுத்தக்கூடிய ஒரு காயின். இது போன வருஷம் ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது ஒரு விலை பார்த்தீங்கன்னா 25 சென்ட். 25 சென்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு ஒரு ₹20 ₹22. இப்போ அதோட விலை பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட அதோட விலை இருக்குது. ஸோ
ஒரு 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 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதோட விலை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் வந்து எக்ஸ்சேஞ்ச்லேயே வரல. ஸோ வெறும் ஃபோர்ஸ் டெக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதுலேயே வந்து இந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகிருக்குது இதோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து மெட்டாவர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். மெட்டாவர்ஸ்ன்றது வந்து வெப் 3 டெக்னாலஜின்னு சொல்லிட்டேன். ஸோ வெப் 3னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெப் 2னா என்ன, வெப் 1னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஸோ வெப் 1 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த அண்ணாச்சி கடை ஒரு 20-30 வருஷமாக வச்சுருப்பார். அந்த கடை ஒரு 10 தெரு சுத்தினாப்பில் தான் தெரிஞ்சிருக்கும். அவர் பெரிய அளவுக்கு பப்ளிஷ் ஆகிருக்க மாட்டார். ஸோ இது வெப் 1 அப்படி வச்சுருவோம். வெப் 2ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஓயோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெப் 2 டெக்னாலஜி. சார் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அமேசானுக்கு ஏதாச்சும் சொந்த ப்ராடக்ட் இருக்குங்களா? இல்லை. ஸோ ஒரு சொந்த ப்ராடக்ட் இல்லை. ஆனால் அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்யூனிட்டியும் அந்த ப்ராடக்டையும் அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஒரு ப்ராடக்டையும் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்து மூலிமா லிங்க் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோக்கு சொந்தமாக ரெஸ்டாரண்ட் இருக்கா? கிடையாது. அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓயோன்னு ஒரு ஆப்பு, 17 வயசு பையன் கிரியேட் பண்ண ஒரு ஆப்பு. அந்த ஓயோக்கு சொந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் மக்களையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து இப்போ அந்த பையன் கோடீஸ்வரனாக இருக்கிறாப்புல. ஸோ அதே மாதிரி தான் உபர், ரேபிடோ, எந்த டெக்னாலஜி, எந்த ஒரு இப்போ க்ரோயிங் இண்டஸ்ட்ரி எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வெப் 2 டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. சார் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு 2 தலைமுறையாக சரவணா ஸ்டோர்ஸு, சரவணபவன், வசந்தன்கோ அவங்களுக்கு வந்து 2 தலைமுறையாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இல்லாத பிரான்ச்சே கிடையாது. இருந்தாலும் இந்த உலக கோட்டீஸ்வரர் பட்டியலில் அவங்களால வர முடியுதா? கிடையாது. ஆனால் 2 தலைமுறையாக அம்பானி ஃபேமிலியும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிலில் ஸ்டார்ட் பண்ணி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷை காய்கறி வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஜியோ இன்டர்நெட் ஃபைபர்னு ஒரு டெக்னாலஜியை கையில் எடுத்தாங்களோ உலக கோட்டீஸ்வரர் லிஸ்ட்டில் அவங்க வந்துட்டாங்க. ஸோ 2 தலைமுறையாச்சு உங்களுக்கு வர்றதுக்கு. ஆனால் அமேசான் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்கலாம். அந்த 10 வருஷத்தில் உலக கோட்டீஸ்வரர் பட்டியலில் டாப் 5, டாப் 3 லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப் 2 டெக்னாலஜியும் மக்களையும் யார் கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கோடியில் சம்பாதிக்கலாம். இப்போ வெப் 2 டெக்னாலஜியில் கோடியில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இப்போ வெப் 3 டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும்? சார் ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன சார் பண்ண முடியும் மேக்ஸிமம் அதில்? ஆமாம், எஸ்எம்எஸ் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை யாராச்சும் கட்டாயப்படுத்தி சார் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ உங்கள் டெக்னாலஜிக்கு தேவைன்னு நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓகே, இப்போ டெக்னாலஜி நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க. இல்லை நான் வந்து இன்னும் அந்த பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன்னா, இன்றைக்கும் நீங்கள் ஒரு பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா பேங்க் முன்னாடி போய் நின்று டிடியோ, சென்னானோ, செக்கோ எழுதி ஃபில் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். இப்போ நம்ம ஃபிங்கர் டிப்பில் நம்ம எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஜிபே, ஃபோன்பே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யார் ஒருத்தர் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்டே போவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வெப் 3 டெக்னாலஜின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுங்க, அமேசான் பற்றி நம்ம பேசணும், ஃப்ளிப்கார்ட் பற்றி பேசணும், எல்லாமே பேசணும். நீங்கள் அதில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்? அதோட ரேட்டிங் பார்ப்பீங்க, ப்ரைஸு பார்ப்பீங்க, அதோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. நல்லா இருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, காசு கட்டி ஆர்டர் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு பொருள் வருது. பொருள் வந்துட்ட பிறகு தான் அந்த பொருள் உங்களால் டச் பண்ணியே பார்க்க முடியும். ஆனால் இந்த வெப் 3ன்ற டெக்னாலஜி, மெட்டாவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் உலகம். இந்த உலகத்தில், ஃபிசிக்கல் உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் உங்களால் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறீங்க? அந்த விஆர் கிளாஸு, ஏஆர் கிளாஸு நீங்கள் அதை ஒரு மாட்டிக்கிட்டு இங்கே உக்காந்த இடத்துல இருந்தே ஜப்பானில் இருக்க ஒரு ப்ராடக்டை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம், அந்த டெமோ பார்க்கலாம், பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கு வரும். இப்போ இங்கே உக்காந்துக்கிட்டே உங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருக்காரு, நீங்கள் அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விஆர் கிளாஸு, அவரு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் போட்டு நீங்கள் 2 பேர் நேருக்கு நேர் உக்காந்து பேசலாம். கை கொடுத்தா ஷேக் ஹேண்ட் கொடுக்குற ஃபீலிங் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்க, யூகேல வந்து ஒரு டாக்டர் இருக்கார், அவர் தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படின்னா 2 பேருமே இந்த விர்ச்சுவல் கிளாஸ் போட்டாங்கன்னா 2 பேருமே கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டயக்னைஸ் பண்ண முடியும். எஜுகேஷன் லைனில், இப்போ எஜுகேஷன் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்களை வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கணும், அப்ராடில் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பணும்லாம் அவசியம் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில், டாப் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம பசங்க அந்த விஆர் கிளாஸ், ஏஆர் கிளாஸை போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு தினைக்கும் அந்த பாடம் படிக்கலாம். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அவங்களோட கிளாஸ்க்குள்ளே போய் உட்கார மாதிரி இருக்கும். எங்களோட அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ப்ரொஃபஸர் வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, எக்ஸாம் இதெல்லாம் பாஸ் பண்ணலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து என்ன சார் இது வந்து ஒரு மாயாஜால படம் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறேன். சார் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 2019 கோவிட் வந்துச்சு. அப்போ நம்ம பசங்க ஒரு 1.5 வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு இந்த ஜூம்லேயே வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணாங்க.
அது வரைக்கும் நினச்சிருப்போமா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜூமில் உட்காந்து ஸ்கூலுக்கு போகாமையே கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்போ தான் ஜூம்னா என்னவே நமக்கு தெரியும். ஸோ அதோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது. ஸோ மெட்டாவர்ஸ்குள்ளே என்ன இருக்குது, A to Z எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கலாம், ஒரு இடத்த வாங்கலாம், விற்கலாம், வாடகை விடலாம். அதே மாதிரி கேமிங் செக்டர் இருக்குது. கேமிங் அது உள்ளே போய் நீங்கள் கேம் ஆடலாம். கேம் ஆடினா உங்களுக்கு வந்து 360 டிகிரி அந்த கேம்குள்ளேயே நீங்கள் போய் ஆடுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் அசிஸ்டன்ட் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, இ-காமர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இந்தியாவில் வெப்சைட்டில் போய் எந்த பொருள் வாங்கினாமோ அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பொருள் தான் உங்களால் வாங்க முடியும். ஆனால் நம்மளோட மெட்டாவர்ஸ் வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களால் அதை வாங்க முடியும். ஸோ இந்த இ-காமர்ஸ் இது எல்லா விஷயமும் நம்மளுக்கு அந்த மெட்டாவர்ஸ்குள்ளே வருது. சரி சார், இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் யூஸராகவே இருந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரமோட்டராக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம வந்து மெட்டாவர்ஸ்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மெட்டாவர்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம மெட்டாஃபோர்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து 30,500 ஆகும். ஸோ அந்த 30,500 நீங்கள் கட்டி உள்ளுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு Z Power International அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? தினைக்கும் 2 ஜூம் மீட்டிங் இருக்குது. காலையில் 7 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங்கு, நைட்டு 8 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங்கு. 7 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, பிளாக் செயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது, NFTனா என்ன, அடுத்த செக்டர் அடுத்த டெக்னாலஜி என்ன, அது முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டா நம்ம நல்லா முன்னேறலாம்ன்ற மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட பிளான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யூஎஸில் இருக்காரு, யூகேல இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, அவருக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூம் லிங்கை நீங்கள் அமிச்சிட்டு அவர் உட்காந்த இடத்துலேருந்து அவர் பார்க்க போகிறாரு, பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ இது நம்மளுக்கு கிடைக்க போகுது. ரெண்டாவது எனக்கு என்ன கிடைக்க போகுது? ரெண்டாவது வந்து உங்களுக்கு 6 விர்ச்சுவல் லேண்டு கிடைக்க போகுது. இப்போ 6 விர்ச்சுவல் லேண்ட்னா சார், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கெஸ்ட் ஹவுஸில் 6 ரூம் இருக்குது. இப்போ அந்த 6 ரூமில் கெஸ்ட்டு வந்து தங்கும்போது உங்களுக்கு வருமானம் வருமா? வரும். இப்போ அந்த 6 கெஸ்ட்டு வரணும்னா நீங்கள் என்ன சார் பண்ணணும்? ஆமாம், ஒன்று நீங்கள் விளம்பரம் பண்ணணும். விளம்பரம் என்னென்ன விளம்பரம் பண்ணீங்க? எனக்கு சொந்தமாக கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதில் 6 ரூம் இருக்குது, இதில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணணும். ஒரு தடவை தான் நீங்கள் விளம்பரம் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாங்கன்னா அவங்க மற்றவங்களை ரெஃபர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அந்த ரோட்டு வழியாக ஒருத்தர் போகிறாரு, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, காலியாக இருக்குன்னா அவரும் வந்து தங்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6 விர்ச்சுவல் லேண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்குள்ள நம்மளுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, அடுத்த டெக்னாலஜி மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அதில் நீங்கள் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக போக போகிறீங்க. ஸோ இந்த மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜியை வந்து ஃபேஸ்புக்கு ஒரு $73,000 கோடி போட்டு ஃபேஸ்புக் அவன் தனியாக பண்ணிட்டு இருக்கான். கூகுள் அவன் பல 1000 கோடி போட்டு அவன் ஒரு மெட்டாவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்க பல 1000 கோடி கணக்கில் போட்டு அவங்க ஒரு மெட்டாவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மெட்டாஃபோர்ஸும் ஒரு தனி மெட்டாவர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் நம்ம யூசர் ஆஸ் வெல் அஸ் நம்ம பிஸ்னஸ் ப்ரமோட்டராக இருக்க போகிறோம். சார் இவ்வளோ விஷயம் இருக்குது, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, நம்ம சும்மா இருப்போமா இல்லை ஒரு 5 பேருக்கு இது ரெஃபர் பண்ணுவோமா சார்? கரெக்டு. இப்போ நீங்கள் 5 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க. இப்போ அந்த 5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அந்த 5 பேரும் உங்களை மாதிரியே 30,500 கட்டி உள்ளுக்குள்ளே வரும்போது அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ரிவார்டாக உங்களுக்கு 1,08,000 கிடைக்கும். 1,08,000 உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இந்த பிஸ்னஸில் போட்டது எவ்வளோங்க சார்? 30,500. அதை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுங்க. மீதி இருக்கிற 78,000 அதுவும் எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ சார்? கரெக்ட், 0. ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அன்லிமிட்டட் டைம், அன்லிமிட்டட் இன்கம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம், அதே மாதிரி நீங்கள் அடுத்து வரக்கூடிய மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே ஒரு ப்ரமோட்டராக போகிறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் லேண்ட் வாங்கலாம், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது, என்ன காயின் வாங்க தந்தாலும் வாங்கலாம். ஸோ எல்லா விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது உங்கள் கீழே உங்கள் கூட்ட ஜாயின் பண்ண அந்த 5 பேரும் அவங்க சும்மா இருக்க போகிறதில்ல, அவங்களும் வந்து 5 பேரை ரெஃபர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி 5 பேராக இருந்த உங்கள் டீமு அடுத்த வாரம் 25 பேராக மாறப்போகுது, அதுக்கு அடுத்த வாரம் 50 பேராக மாறப்போகுது, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 100 பேராக மாறப்போகுது. ஸோ இப்போ இந்த 100 பேரில் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும் தோணுது, ஒரு லேட்டஸ்ட் ஒரு ஐஃபோன் லான்ச் ஆகுது, அந்த ஐஃபோன் வாங்கணும்னு தோணுது. இப்போ அந்த ஐஃபோனு 2 லட்ச ரூபா, சும்மா வச்சுக்கோ, அந்த ஐஃபோன் 2 லட்ச ரூபா, அமேசானில் வாங்கினா 2,10,000. நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்க்குள்ளே இருக்கிற மெட்டாவர்ஸில் வாங்கினா 2 லட்ச ரூபா. எங்கே சார் வாங்குவார்? இங்கே தான் வாங்குவோம். 10,000 கம்மியாக இருக்குல்ல, அதே மாடலு, அதே வேர்ஷனு, அதே கலர், எல்லாமே அதே தான், அதே கம்பெனி ஆப்பிள் தான். ஸோ 2 லட்ச ரூபான்னும் போது அவர் வந்து 2 லட்ச ரூபா அந்த விர்ச்சுவல் கிளாஸை போட்டுக்கிட்டு அது உள்ளே போயிட்டு வாங்குறாரு. அவர் 2 லட்ச ரூபா வாங்கும்போது ஆன் ஸ்பாட் ரிவார்டாக உங்களுக்கு கேஷ்பேக்காக 25% கிடைக்கும். சார் 2 லட்சத்தில் 25% எவ்வளோ சார்?
50,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு ரிவார்டாக கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த நபரை போய் நீ ஐஃபோன் வாங்குன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் அவர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணது நீங்கள் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அந்த 5 பேர் தான். ஆனால் இந்த 100 பேர்ன்றது அந்த 5 பேர் மூலயமா வந்தது. ஸோ ஒரு பொருள் வாங்கும் போது உங்களுக்கு 25% கிடைக்குதுன்னா அப்போ மெட்டாவர்ஸ்குள்ளே என்ன இருக்குது? மெட்டாவர்ஸில் A to Z எல்லாமே இருக்குது. ஒருத்தர் 1 மணி நேரம் கேம் ஆடுறாரு, அந்த காசு உங்களுக்கு வரப்போகுது. ஒருத்தர் வந்து ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணு வந்து காலேஜில் படிக்க வச்சிருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு குண்டு ஊசி வாங்குறாரு, ஒருத்தர் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறாரு, ஒருத்தர் கம்ப்யூட்டர் வாங்குறாரு, ஒருத்தர் டிஜிட்டல் லேண்ட் வாங்குறாங்க. எது வாங்கினாலும் 10% 30% நம்மளுக்கு இன்கமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு விதமான இன்கம் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, டாக்டைல் நம்ம வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ண போகிறோம். அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து 100% ரெஃபரல் இன்கமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த வரக்கூடிய ஒரு 16 ப்ராஜெக்ட்லேருந்து 16 விதமான இன்கம் வரப்போகுது. நம்ம ஒரு தடவை தான் அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து 20 விதமான இன்கம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. அவ்வளோதான் சார். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? ஸோ சார், இப்போ டவுட் எதுவும் இல்லைன்னா உங்களோட மொபைல் ஃபோன் எடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் அதாவது டோக்கன் பேக்கெட் இது வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க சார். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 30,500 ரூபாய் வந்து நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களா, ஃபோன்பே பண்ணுறீங்களா சார்? ஃபோன்பேவா? சரி சார், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம்னா, நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு வழி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து ஒன்று கீழே போகணும், இல்லைனா மேலே வரணும். அதுக்கு தான் இப்போ சான்ஸ். நான் மிடில் கிளாஸ்லேயே இருக்கலான்ட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் இருக்க முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குடும்பத்தை ரன் பண்ணோன்னா மினிமம் வந்து ஒரு 50,000லேருந்து 70,000 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னும் அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்ச ரூபாய் இல்லாமலாம் வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய சம்பளம் அந்த அளவுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா வராது. அப்போ நம்ம அடிஷ்னலாக ஏதாச்சும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அடிஷ்னலாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்மளை சீக்கிரமாக முன்னேற்றக்கூடிய ஒரு லெவலாக இருக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸில் நம்ம டீமாக ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் தனியாக ஒர்க் பண்ண போதில் நம்மளுக்கு Z-Power இன்டர்நேஷனல் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அது கூட கை கோர்த்து நம்ம ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதத்தில் நீங்கள் நினச்ச கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். வாங்க சார், ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ.